இந்த மாதத்தில் கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தரை தேடுகிற பிள்ளைங்க, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்க, அவருடைய சமூகத்தில் தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த செய்தி என்ன தெரியுமா? உங்கள் மேல் என் நீதியின் சூரியனை நான் உதிக்க பண்ண போகிறேன். அவருடைய வல்லமுள்ள வார்த்தை இப்படியா சொல்லுது, உங்கள் மேலே ஒரு நீதியின் சூரியன் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீதி செய்கிற ஒரு சூரியன் வெளிப்பட போகிறது. இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கலாம், இருளின் மத்தியில் வாழ்ந்துட்டுருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக இவருக்கு வாழ்ந்து ஜபம் பண்ணி கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு வருகிற ஒரு குடும்பமாக இருக்கலாம். ஆனால் இன்னும் உங்களுக்கு சில காரியத்தில் நியாயம் நடக்கலை, இன்னும் உங்கள் குடும்பத்தில் ஒரு நீதி நடக்கலை. உங்களுக்கு அநியாயமாக உங்கள் மேலே தவறான பழிச்சொல் சொல்லி உங்களுக்கு விரோதமாக தவறான காரியங்களை செய்திருக்கலாம். இன்னும் அதில் ஒரு நீதி வரல. உங்களுக்கு விரோதமாக பொய் சொல்லி, அதாவது நீதித்துறையில் போயிட்டு உங்களுக்கு தவறான உங்களுக்கு பேரில் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். சில கேஸுகள் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் தொழிலுக்கு விரோதமாக, அதுக்கு உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு தந்திரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய எதிரிகள், உங்கள் மேல் பொறாமை உள்ள மனிதர்கள், உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிறவங்க, எப்படியாவது நீங்கள் அழிந்து போகணும், நீங்கள் நிலைத்திருக்கக்கூடாதுன்ட்டு தவறான இதில் போய் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் சட்டத்துறையில் ஏதோ கோர்ட்டில் போட்டு உங்களை அலக்களித்து கொண்டு இருக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்க போகிறது. அது அவர் வெறும் சூரியன் சொல்லாமல் நீதி செய்கிறவர், அவர் நியாயாதிபதியாக இந்த மாதத்தில் உங்கள் மேலே அவர் இறங்கி வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் அவருடைய வாக்கு தத்துவம். இன்றைக்கு இந்த கோர்ட்டு கேஸும் அலைந்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் நீதி செய்கிற சூரியனாக வெளிப்படுவார். அந்த சூரியனுடைய வல்லமை வரும் பொழுது துன்மார்க்கன் அதுக்கு முன்பாக நிற்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடின கூட்டங்கள் எல்லாம் அது சிதறடிக்கப்படும். அந்த கூட்டத்தின் இருளின் வல்லமை வெளிச்சமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுகிறத நீங்க பார்ப்பீங்க.